வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகு நிறைந்த சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரம் மற்றும் நிதி தலைநகரான ஜூரிக்கிற்கு வருக. ஜூரிக்கிலிருந்து சுமார் 2 மணி நேர பயண தூரத்தில் உள்ள மவுண்ட் டிட்லிஸ் பற்றிய ஒரு வீடியோவை நாங்கள் முன்பு வழங்கியுள்ளோம். எங்கள் சேனலில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் குறுகிய கால பயணம் செய்தாலும் சரி அல்லது நீண்ட கால பயணம் செய்தாலும் சரி, நீங்கள் சூரிச்சில் இருந்த நேரத்தை மிகவும் விரும்புவீர்கள். இந்த வீடியோவில் இந்த அழகிய நகரத்தின் சில சிறப்பம்சங்கள் மற்றும் அதில் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களையும் நாம் பார்ப்போம். ஆனால் ஜூரிக் நகர சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம் பயணத்தை தொடங்குவோம். ஜூரிக்கின் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு மேலானது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ரோமானியர்களால் டுரிகம் என்ற பெயரில் நிறுவப்பட்ட ஜூரிக் லிமெட் ஆற்றின் குறுக்கே ஒரு சிறிய குடியேற்றமாக தொடங்கியது. இடைக்காலத்தில் முக்கிய ஐரோப்பிய பாதைகளின் குறுக்கு வழியில் அமைந்திருந்ததால் இது ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக இருந்தது. காலப்போக்கில் ஜூரிக் கற்றல், கலை மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக உருவெடுத்தது. மேலும் 16ஆம் நூற்றாண்டில் சுவிஸ் சீர்திருத்தத்தில் இது ஒரு முக்கிய பங்களிப்பாளராக மாறியது. பெரும்பாலும் சீர்திருத்தவாதி உல்ரிச் ஸ்விங்லியின் செல்வாக்கின் காரணமாக இன்று ஜூரிக் சுவிட்சர்லாந்தின் நிதி மையமாக மட்டுமல்லாமல் பாரம்பரியம், நவீன கண்டுபிடிப்புகளை சந்திக்கும் ஒரு நகரமாகவும் உள்ளது. இப்போது ஜூரிக்கை ஒரு நல்ல சுற்றுலா தலமாக மாற்றும் இடங்களை பார்ப்போம். ஜூரிக்கின் பழைய நகரம் அல்லது ஆல்ஸ்டாட் குறுகிய தெருக்களும் பல நூற்றாண்டுகள் பழமையான கட்டிடங்களும் கொண்ட இடமாகும். லிமெட் ஆற்றின் ஓரமாக நடந்து சென்றால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கிராஸ்மின்ஸ்டர் தேவாலயம் மற்றும் சாகல் ஜன்னல்களுக்கு பெயர் பெற்ற ஃப்ரெமென்ஸ்டர் தேவாலயம் போன்ற அடையாளங்களை காணலாம். இந்த பழங்கால சந்துகளில் அமைந்துள்ள அழகான கடைகள், கஃபேக்கள் மற்றும் கலைக்கூடங்களை தவறவிடாதீர்கள்.
ஜூரிக் ஏரி நகரத்தின் மையப் பகுதியாகும். இது ஒரு நடைப்பயணம், படகு சவாரி அல்லது தண்ணீரில் சுற்றுலா செல்ல ஏற்றது. நீங்கள் படகு பயணத்தை மேற்கொண்டாலும் சரி அல்லது காட்சியை ரசித்தாலும் சரி, நகரின் மையப்பகுதியில் இந்த ஏரி அமைதியான இடத்தை வழங்குகிறது. கோடையில் இது உள்ளூர்வாசிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு மையமாகும். நீங்கள் ஒரு வரலாற்று ஆர்வலராக இருந்தால் சுவிஸ் தேசிய அருங்காட்சியகம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாகும். கோட்டை போன்ற கட்டிடத்தில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து நவீன சகாப்தம் வரை சுவிட்சர்லாந்தின் கலாச்சார வரலாற்றை காட்சிப்படுத்துகிறது. ஜூரிக் மற்றும் சுவிட்சர்லாந்தின் பாரம்பரியத்தை ஆழமாக ஆராய இது ஒரு சிறந்த இடம். ஜூரிக்கின் பான்ஹாஃப் ஸ்ட்ராஸ் உலகின் மிகவும் பிரத்யேக ஷாப்பிங் தெருக்களில் ஒன்றாகும். இது ஜூரிக்கின் முக்கிய ரயில் நிலையத்திலிருந்து ஜூரிக் ஏரி வரை நீண்டுள்ளது. நீங்கள் ஆடம்பர பொடிக்குகளில் ஜன்னல் வழியாக ஷாப்பிங் செய்தாலும் சரி, சுவிஸ் கடிகாரங்கள் மற்றும் சாக்லேட்டுகளை வாங்கினாலும் சரி, இதுதான் சரியான இடம். ஜூரிக் மற்றும் அதைச் சுற்றியுள்ள மலைகளின் அற்புதமான காட்சியை பார்க்க யூட்லிபர்க் மலைக்குச் செல்லுங்கள். நகர மையத்திலிருந்து ஒரு குறுகிய ரயில் பயணம்தான். நீங்கள் அங்கு சென்றதும் மறக்க முடியாத 360 டிகிரி காட்சியை காண்பீர்கள். வெளிப்புற ஆர்வலர்களுக்கு ஹைக்கிங் மற்றும் பைக்கிங் பாதைகளும் உள்ளன. ஜூரிக் நகரம் ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்றவாறு பட்ஜெட் தங்குமிடங்கள் முதல் சொகுசு தங்குமிடங்கள் வரை பல்வேறு தங்குமிட விருப்பங்களை வழங்குகிறது. நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் ஜூரிக்கிற்கு செல்வது எளிது. ஐரோப்பாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான ஜூரிக் விமான நிலையம் மூலம் ஜூரிக் உலகத்துடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலிருந்து நீங்கள் நகர மையத்தை ரயில், டாக்ஸி அல்லது நேரடி டிராம் மூலம் சுமார் 15 நிமிடங்களில் அடையலாம். சூரிக்கின் ரயில் அமைப்பு மிகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் உள்ளது.
முக்கிய ரயில் நிலையமான ஜூரிக் ஹாப்ட்பான்ஹாஃப் நகரத்தை மற்ற சுவிஸ் நகரங்களுடனும் ஐரோப்பிய இடங்களுடனும் இணைக்கிறது. நீங்கள் சூரிக்கிற்குள் நுழைந்தவுடன் நகரத்தின் சிறந்த பொது போக்குவரத்து வலையமைப்பின் காரணமாக சுற்றி வருவது எளிது. டிராம்கள், பேருந்துகள் மற்றும் ரயில்கள் எப்போதும் சரியான நேரத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு ஜூரிக் அட்டையை வாங்கலாம். இது பொது போக்குவரத்தில் வரம்பற்ற பயணத்தையும் பல இடங்களில் தள்ளுபடியையும் வழங்குகிறது. சூரிக்கை ஆராய்வதற்கான மிகவும் சூழல் நட்பு மற்றும் சுவாரஸ்யமான வழிக்கு ஒரு மிதிவண்டியை வாடகைக்கு எடுப்பதையோ அல்லது நடந்து செல்வதையோ கருத்தில் கொள்ளுங்கள். ஜூரிக் பாதசாரிகளுக்கு மிகவும் உகந்த நகரமாகும், மேலும் அதன் பைக் பகிர்வு திட்டங்கள் சுற்றி வருவதை எளிதாக்குகின்றன. இது வரலாறு, கலாச்சாரம் மற்றும் நவீன வசதிகளின் சரியான கலவையை வழங்கும் நகரம். நீங்கள் பழைய நகரத்தின் வரலாற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தாலும் சரி, பான்ஹாஃப் ஸ்ட்ராசே வழியாக ஷாப்பிங் செய்தாலும் சரி, அல்லது யூட்லிபர்க் மலையிலிருந்து பார்த்தாலும் சரி, இந்த அழகான சுவிஸ் நகரத்தில் நீங்கள் செய்ய நிறைய இருக்கும். சூரிக்கிலிருந்து நீங்கள் மவுண்ட் டிட்லீஸ், ஜங்ஃப்ரஜாஸ், லூசர்ன், இன்டர்லேக்கன், கிரிண்டல்வால்ட் மற்றும் மவுண்ட் பிளாடஸ் போன்ற இடங்களுக்கும் பயணிக்கலாம். அனைத்தும் சூரிக்கிலிருந்து சில மணிநேர பயணத்தில் உள்ளன. பலவிதமான தங்குமிட வசதிகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் வரவேற்கத்தக்க சூழ்நிலையுடன் சூரிக் ஒரு பார்வையிடத் தகுந்த இடமாகும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் விரும்பலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.